சாப்பிடுறீங்க? ஒரு வெங்காய தோசை, ஒரு காஃபி. அதே கொண்டு வா. யோ, இப்படியே சமையல் ரூம் பக்கம் போறியா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அப்புறம் டிஃபன் அது மாதிரி தான் இருக்கும். உறவு நீடிக்க வேண்டாமா? சாம்பார் கொண்டுட்டு வரேன். கையை கழுவிட்டு கொண்டாப்பா. கஷ்டம் தான், ட்ரை பண்றேன். இது என்ன கேஸ் சொல்லு பாப்போம். நம்ம மாதிரி வெத்து கேசுங்க. சக்கரை கொண்டுட்டு வரேன். யோ, கையை கழுவிட்டு தான்ப்பா. பாக்கதான் டிப் டாப். டிப்ஸ் காணும். பில்லு குடியா, டைம் ஆச்சு. இல்லதான் சார் எடுத்து போயிட்டாரு. சாரா? அதான் உங்க எதுக்கு உட்காந்து சாப்பிட்டாரு அவர்தான். எதுக்கு உட்காந்து சாப்பிட்டா அவரும் நானும் ஒண்ணாயிடுவோமா? அது இல்லம்மா, நீங்களும் வெங்காய தோசை, அவரும் வெங்காய தோசை. நீங்களும் காப்பி, அவரும் காப்பி. என்ன அவரும் காஃபி? ரேஷன் காப்பி. அப்ப இந்த ஹோட்டலுக்கு வந்து வெங்காய தோசை, காஃபி சாப்பிடுற ஆம்பளைங்க எனக்கு சொந்தமாயிடுவாங்களா? ஆளை பாரு, ஓப குச்சி மாதிரி. எங்க அந்த ஆளு? அதுவும் அங்க பில் பே பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு என் பில்லு? 7 ரூபா 50 பைசா. வந்துட்டாங்க சர்வர் வேலை பார்க்க. வீட்டுல சண்டை போட வேண்டியது, இங்க வந்து என் மண்டை பிக்க வேண்டியது. இப்படியே மண்டையில பாதி முடிய காணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க இந்த சாரி, உங்க வந்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. உங்களுக்கு அதான் காத்து விட்டுருக்கேன். எதுக்குங்க? நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். நான் உங்களுக்கு கடன் கொடுக்கலையே. நேற்று அவங்க எதுக்கு உட்காந்து சாப்பிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த குமுத புக்கோட கையில வச்சு படிச்சிருந்தீங்களே. சாரிங்க, இவ்வளவு அழகான பொண்ணு என் கண்ணு முன்னாடி சாப்பிட்டு இருந்திருக்கீங்க. நான் வச்சு முடியல பாத்தீங்களா? இந்த வெட்டு பேச்செல்லாம் வேணாம். நேற்று நீங்க எனக்கும் சேர்த்து பில் பே பண்ணீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் 7 ரூபாய் 50 பைசா. இருங்க இருங்க, 7 ரூபா 50 பைசா ஒரு பெரிய விஷயமா? 7 ரூபாய் 50 பைசா உங்களுக்கு சாதாரண விஷயமா போச்சா? ஒரு நாள் முழுக்க வேலை செய்ய ஒரு மனுஷனுக்கு என்ன கூலி தெரியுமா சார் உங்களுக்கு? இந்தியாவோட வறுமை கூட தெரியுமா சார் உங்களுக்கு? நீங்க பணக்காரங்க, கார்ல வருவீங்க, சிகரெட் பிடிப்பீங்க, சென்ட் போடுவீங்க. அதனால 7 ரூபாய் 50 பைசா சாதாரண விஷயமா போச்சா உங்களுக்கு? பதில் சொல்லுங்க சார். 7 ரூபாய் 50 பைசா உங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு அது பெருசு சார். ஆமா, கத்தாதீங்க, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. இப்ப என்ன, அந்த பணத்தை வாங்கின அவ்வளவுதானே? பண்ணாங்க. பேலன்ஸ் வேணாமா? வேணும். எங்கிட்ட சில்லற இல்லையே. எங்கடே இல்லையே. இத பிடிங்க. ஒண்ணு பண்ணுங்க, டெய்லி சாயங்காலம் அதே ஹோட்டலுக்கு வருவேன், அங்க வந்து கொடுத்துருங்க. நான் ஒண்ணு உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவல்ல. என் கௌரவத்தை விட்டுட்டு கண்ட இடத்துக்குலாம் அலைய மாட்டேன் சார். இங்கே இருங்க, சில்லறை மாத்துக்கு வரேன். ஏங்க, 74 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுத்தா எப்படிங்க? சில்லறையா கொடுங்க. எங்கிட்ட சில்லறை இல்லைங்க. எங்கிட்டயும் சில்லறை இல்லைங்க. எக்ஸ்கியூஸ் மீ, 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? 10 ரூபாயா வேணுமா, 5 ரூபாயா வேணுமா, 1 ரூபாயா வேணுமாமா? 9 10 ரூபாய் நோட்டு கொடுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு சில்லறையா கொடுத்துருங்க. சரிம்மா. 30 40 50 60 70 சொல்லு. 60 70 80 90. ஐயோ, கார காணுமே. என்னது காரக்கணமா? வண்டி நம்பர் என்னமா? TN097189. சரி, போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. ஐயோ, நான் ஏன் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? நீ தானமா ஓனரு? இல்ல சார், கார காணும் சொன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன். சரியான சாகுறாக்கிடா. யாரு யாரா சாகுறாக்கி? யாரா சாகுறாக்கி? பின்ன என்னமா, கடனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரும்போது மட்டும் இனிக்குது, காசு கேட்டா கசக்குதா? அதான் உள்ள இருக்கு, அப்புறம் தரேன். அதெல்லாம் முடியாது. அப்புறம் வாடா கண்ட தரேன். நானே ஐஸ் வைக்கிறேன், எனக்கு நீ ஐஸ் வைக்கிறியா? முதலாளி யாரு பதில் சொல்றது? அதெல்லாம் முடியாது, எனக்கு காசு வேணும், இல்ல கூழ் விடுவேன். சரி, எவ்வளவு தரணும்? 84 ரூபா 50 பைசா. இது வரேன். வாலெட்டே ஐஸ்கிரீம், வாலெட்டே ஐஸ்கிரீம். பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பலையா? புடவை கட்டிட்டு இருக்கேங்க, இங்க வந்துடுறேன். நீ தானமா கட்டு, நிறைய டைம் இருக்கு. வெளில போனா எங்க எது தெரியுதுன்னா மறைச்சு மறைச்சு போவானுங்க. இந்தா மிச்சம் இப்ப இதை வச்சுக்கடா, மிச்சம் அப்புறம் தரேன். சரி, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? சாயங்காலமா வா. வர்றேன்.
சின்ன தங்கம் ஏன் செல்ல தங்கம் குவாலிட்டி ஐஸ்கிரீம். கொடிக்கும் தோரணம். என்னது திறந்திருக்கு இல்லையா? என்ன சொல்ற? பஸ் பாசுக்கா இருக்கான்னு பாத்து. இருக்கான்னு பாத்துக்கா. வெளில போய் முழுக பாரு. இருக்கு. வரேக்கா. வேண்டாமா? என்னது? இல்ல டிஃபன் பாக்ஸ் வேண்டாமான்னு கேட்டேன். வரேக்கா. ஐயோ நான் டிஃபனுக்கு என்ன பண்ண போறேன்? ஹலோ. எவ்வளவு நேரம் சார் காத்துட்டு இருக்குது? ஒரு பொம்பளை 4 கடை ஏறி இறங்கி சென்று பாத்துட்டு வரதுக்குள்ள போயிடுறதா? இந்தாங்க உங்க 7 ரூபாய் 50 காசு. கொஞ்சம் பொறுமா, எல்லாம் நம்மளே பாத்துருக்காங்கல்ல. இப்ப என்ன 7 ரூபாய் 50 நீங்க எனக்கு கொடுக்கணும் அவ்வளவுதானே? நேத்து மாதிரி எனக்கு டிஃபன் சாப்பிடுவோம், இன்னைக்கு பில்ல நீங்க கொடுத்துருங்க. ஆமா, நீங்க எனக்கு தாய் மாம ஜோடியா உட்காந்து டிஃபன் சாப்பிடுறதுக்கு என்ன வம்பு பண்றீங்களா? யார் நானா? சும்மா போற ஆம்பளை சுத்தி சுத்தி வந்து நான் உனக்கு காசு கொடுக்கணும், நான் உனக்கு காசு கொடுக்கணும் வம்பு பண்றது நீ. யாரு? நானா? நானா உங்களை சுத்தி சுத்தி வரேன்? பேசுவீங்க சார், பேசுவீங்க. எல்லாம் என் நேரம். சரி, சாப்பிடுறீங்க. ஒரு வெங்காய தோசை, ஒரு காஃபி. கரெக்டா 7 ரூபாய் 50 பைசாக்கு சாப்பிடுறீங்க. சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணு வேணாம். ஏன் அதுக்கு மேல காசு இல்லையா? யாரு? என்கிட்ட பணம் இல்லையா? ஏன் கார்ல வந்தாதான் காசு இருக்கணும், பஸ்ல வந்தா காசு இருக்க கூடாதா? இந்த 20 வயசுலயே மாசம் 1200 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார். நான் உங்கள்ட்ட ஒண்ணுமே கேட்கல, நீங்களா உங்க வயசு சம்பளம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. வேற 2 வெங்காய தோசை, 2 காஃபி. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? எப்படி கத்துறா பாரு. இவளுங்க எல்லாம் தினமும் ஒவ்வொருத்தங்க கூட வரவளுங்க. அத நீ சொல்றியா? அத கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடி. நேத்திக்கும் இன்னைக்கு தீந்துருச்சா? யோ கை கழுவிட்டேன். அதுக்கு 300 ரூபா செலவிப்பாங்க, நமக்கு 30 பைசா வைப்பாங்க. இங்க ஒன்னும் தேட போறது இல்ல. என்னங்க என்னாச்சு? ஹிமாலயா சூப்பர். சூப்பர் சார், சின்ன சொன்ன நல்லா இருக்குல்ல? நீங்க தருங்க, நீங்க தருங்க. வலசராகத்துல இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சாரி சார், பணம் வச்சிருந்த சின்ன பர்ஸ் காணும். என்னது பணம் இல்லையா? 7 ரூபாய் 50 பைசா உங்களுக்கு சாதாரண விஷயமா போச்சா? நாள் முழுக்க வேலை செஞ்சா ஒரு மனுஷனுக்கு என்ன கூட தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவோட வறுமை கூட தெரியுமா உங்களுக்கு? இந்த ஹோட்டல்ல பணம் இல்லாம சாப்பிட்டா என்ன தண்ணி தெரியுமா உங்களுக்கு? யோ பேரர் நீ வாயா. இந்த ஹோட்டல்ல பணம் இல்லாம சாப்பிட்டா என்ன தண்ணி சொல்லு? ஆம்பளை இருந்தா மாவாட்டணும், பொம்பளை இருந்தா தண்ணி அடிக்கணும். பம்பு தண்ணி சொன்னேன் சார். கேட்டீங்களா மேடம்? கேட்டீங்களா? ப்ளீஸ் கத்தாதீங்க. இன்னைக்கு நீங்களே கொடுத்துருங்க, நாளைக்கு 15 ரூபாய் சேர்த்து கொடுத்துறேன். ஓகே, நாளைக்கு இதே ஹோட்டலுக்கு வரோம், இதே மாதிரி ஒண்ணா ஒரே டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம், நீங்க பணம் கொடுத்துறீங்க. ஓகே? ஐயோ, அடிக்கடி இதே ஹோட்டல்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா பார்த்தாக்க யாராவது தப்பா நினைக்க மாட்டாங்க? அப்ப நாளைக்கு பீச்ல சந்திப்போம். பீச்சுக்கு வரையான்னு கூப்பிடுறா அந்த ஆளு என்ன? எல்லாம் யாரால? ஓனாலதான். மூஞ்சி பாரு. பில்லு கொடுக்க முடியாம நான் தவிச்சது உனக்கு என்ன தெரியும்? எவ்வளவு கேவலமா போச்சு தெரியுமா? ஐஸ்கிரீம் எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் 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 சாப்பிட்டு உன் உடம்பு கெடுத்தது மட்டும் இல்லாம இப்ப என் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். ஐயோ, நாளைக்கு அந்த ஆளுக்கு 15 ரூபாய் கொடுக்கணுமே, இப்ப என்ன பண்றது? கோசிக்காதரி. ஏன் புடவை சுட்டு கட்டுறதுக்காக 100 ரூபாய் கொடுத்தோம்ல, குடி. முதல்ல அந்த ஆளு கடனை தீத்துரு. இப்படித்தான் எப்ப எவன் ஏமாறுவான்னு காத்துட்டு பண்ணுங்க. யோ நான் தான் அப்புறம் வர சொன்னல. நான் அதுக்காக வரல சார், நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்களோ அவங்க வந்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? யோ சீக்கிரம் சேர் எடுத்து போயா. சீக்கிரம் சார், நீ உஷார்தான் சார். போயா. ஹலோ, என்னங்க நான் இங்க இருக்கேன், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இருக்கேன். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டேன். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம், சீக்கிரமா 15 ரூபாய்க்கு சாப்பிடுங்க. ஏன் ஒரு 5 ரூபாய்க்கு அதிகமா சாப்பிட்டா உங்க குடியா முழுகி போயிடும்? சாப்பிடுங்க சார், எவ்வளவு சாப்பிடுங்க. என்ன ஒரு 100 ரூபாய்க்கு மேலே சாப்பிட போறீங்க? ஏன் 100 ரூபாய் தான் வச்சிருக்கீங்களா? யார் சொன்னது? யோ பேரர், இங்க வா. என்னங்கம்மா வேணும்? இவர் என்னென்ன கேக்குறாரோ எல்லாத்தையும் கொடு. என்ன சார் வேணும்? என்ன 100 ரூபாய்க்கு மேலே சாப்பிட போறாரு அவரு? இன்னைக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி, ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். சந்திரகலா இருக்கா? இருக்கு சார். சூரியகலா இருக்கா? இருக்கு சார். எனக்கு பொம்பளை ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஆம்பளை ஸ்வீட் பாய்ச்சா? எனக்கு எந்த ஸ்வீட்டும் பிடிக்காது. ஏன் சக்கரவியாதியா? எனக்கா சக்கரவியாதியா? பேரர், எனக்கு ஒரு ஸ்வீட் கொண்டாயா. சரிங்கம்மா, 2 பிளேட் மிளகா பஜ்ஜி. எனக்கு வேணாம். ஏன் உங்களுக்கு கேன்சர் வச்சு அல்சரா? யார் சொன்னது? யோ, எனக்கு ஒரு பிளேட் மிளகா பஜ்ஜி. அப்படி வாங்க வழிக்கு. 2 நெய் ரோஸ்ட், அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கா? ஐஸ்கிரீம் இல்லையா சார்? கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுமா? 2 கூல் ட்ரிங்க்ஸ். வேற என்ன சாப்பிடுறீங்களா? எனக்கு போதும். எனக்கும் போதும். சரிங்க சார்.
அப்புறம் விழுப்புரம். சும்மா உட்காந்துட்டு வந்த உடனே சாப்பிட்டு போங்க. இன்னையோட நம்ம கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுக்கும் ஒரு வாட்டி பேக்க நல்லா செக் பண்ணிக்கங்க. அதெல்லாம் இருக்கு. என்ன சார் பாக்குறீங்க? அப்பா என்ன சத்தம்? லைட் சொன்னேன். யோ, பில்லு கொடுக்க போறது நானு. இங்க வையா. நீங்க போல சார். அப்போ நம்மளோட சந்திப்பு இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களா? அதான் உங்க கணக்கு தீர்த்துட்டல. அப்புறம் நமக்குள்ள சந்திப்பு. நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். அம்மா வேற நோட்டு கொடுங்க, இது செல்லாது. ஏன் சொல்லாது? நம்பர்கிட்ட கிழிஞ்சுக்கிடுமா? ஐயோ, நல்லா பார்த்துதான் சொல்றியா? நல்லா பார்த்தாம சொல்றேன், வேற நோட்டு கொடுத்துட்டு போ, இது செல்லாது. தெரியாம சொல்லாதயா? அப்ப நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு, வரட்டுங்களா? சார் இந்த நோட்டு 100 நோட்டுமா? செல்லாதுன்னு. வேற நோட்டு கொடுங்க. வேற நோட்டு இல்ல சார். இன்னைக்கு நீங்க பில்லு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நான் சேர்த்து கொடுத்துறேன். இங்க பாருமா, 7 ரூபா 5 ரூபா ஆச்சு, 15 ரூபா 30 ஆச்சு, 30 60 ஆகும், 60 100 ரூபா. இந்த மாதிரி சின்ன சின்ன என்னால பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்க முடியாது. நீ சரின்னா சொல்லு, நான் மொத்தமா கொடுத்துறேன். நீ சரின்னு சொன்னா லவ் யூ. ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு ஆம்பளை சொன்னானே, பொட்டச்சு கெட்டு போறதுக்கு நாள் குடிக்கவான்னு கேக்குறாண்டி. அதுக்கு இந்த லெட்டர் கிச்சு போடுற. இது வழக்கமா என் புருஷ கிட்ட வர லெட்டர் தான். இதை விடு. அந்த ஆளு லவ் யூ சொன்னால அப்பவே சரி தைரியமான ஆம்பளையா தான் வீட்டுக்கு வந்து பொண்ணு தேடியா சொல்லியிருந்தேன்னா துண்டக்கான துணியக்கான ஓடி இருப்பான். யாரு? நாங்க ஆம்பளைங்க வந்திருக்கிறோம். ஐயோ, ஆம்பளை வந்திருக்காங்க. நீ போய் யாருன்னு பாரு, நான் போய் கண்ணாடி பார்த்துட்டு வந்துடுறேன். யார் சார் வேணும்? ஆரம்பமே நல்ல மரியாதையா இருக்கு. லட்சுமி தானே சார்? பாரதின்னு சொன்ன, நான் விளக்க மாத்த சொன்னேன். சமாளிக்கிறியா? சிரிக்காத. அக்கா அவர் வந்துட்டாரா மனுஷன்? லெட்டர் போட்டு போட்டு பார்த்தாரு. இப்ப நேர்லயே கூப்பிட வந்துட்டாராக்கா. ஐயோ, உன் புருஷன் இல்லக்கா. அவர் இல்லையா? இல்ல, இவரு. எவரு? அவர்தான் ஐ லவ் யூன்னு சொன்னார்ல அவரு. எவ்வளவு நேரம் தட்டா திறந்துட்டு இருக்கிறது? உள்ள வானே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. மரியாதை தெரியாத குடும்பமா இது. நான் மட்டும் வந்திருக்கணும். இந்த புடி. அப்ப என்ன பார்த்தா கேனை மாதிரி தெரியுதா? மாதிரி எல்லாம் இல்ல. அதேதானே? அது இல்ல சார், நான் முதல்ல வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்கணும். நீ முதல் வந்திருக்கணும். கீழே விழுந்த லட்சியம் மூஞ்சியில் விழுந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்காங்க? தாம்பல தட்டோட வந்திருக்கிறத பார்த்தா பொண்ணு கேட்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆடு வாங்குறவங்க டயத்தோட தான் வருவாங்க. அப்புறம் தான் தெரியும் அவங்க வெட்ட போறாங்களா வளர்க்க போறாங்களான்னு. போய் பார்க்கலாம். என்னடி அதுங்களை காணோம்? அது இங்க இருக்கு. என்ன கேட்காம உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? எதிர்பார்த்தா கிடைக்கல, நாங்களே எடுத்துக்கிட்டோம். மரியாதை சொல்றோமா? என்ன விஷயம்? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா, நீங்க யாரு? பொண்ணுக்கு அம்மாவா? அவங்க என் அக்கா. நீங்க யாரு? பையனுக்கு தாத்தாவா? இல்ல மாமா. இல்ல சார், தாய் மாமன் சொல்ல வந்தேன். அம்மா அக்கா. சரிக்கா, இவனுக்கு நான் முதலாளி. இவன் கிட்ட இன்ஜினியரா வேலை செய்யறான். இவன் திறமைகளை பார்த்துட்டு தனியா கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்கேன், கார் கொடுத்துருக்கேன், கை நிறைய சம்பளமும் கொடுக்குறேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணு இல்ல, இவன் தங்கச்சியை லவ் பண்றான். பாத்தீங்களா, செவுத்த நோண்டுறது, நகத்தை கடிக்கிறது, விஷயத்தை இப்படியே விட்டோம்னா வேற ரூட்ல போயிரும். அதனாலதான் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பொண்ணு கேட்க வந்தோம். அனுபவத்தை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுக்கல. பாரதி, ஒரு நிமிஷம் உள்ள வாயே. ஒரு நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் எடுத்துக்கங்க சார். 5 நிமிஷம். 3. கிடைச்சா இங்கேயே பந்த கால ஒண்ணு இருக்கு. ஏய், நான் என்னவோ இதுவோ பயந்தேன். மாப்பிள்ள நல்லவராதான் தெரியுறாரு. எனக்கு சம்மதம். உனக்கு சம்மதம் தானே? ஏய், என்ன யோசிக்கிற? சின்ன வயசுல அம்மா போனாலும் அந்த கொடை தெரியாம என்ன வளர்த்தேன். அப்பா போன அப்புறமும் என்ன ஆளாக்கி 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். இந்த நிலையில நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். உனக்கு யாருக்கா இருக்கா? என்ன பத்தி கவலைப்படாத. இப்ப நீ சொன்னிய அதே அம்மா ஸ்தானத்துல வச்சு சொல்ற. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை இல்லையா? ஒரு நிமிஷம் 2 பேரும் வெளியே வர்றீங்களா? பாரதிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னா உங்களையும் வச்சுக்க எனக்கு சம்மதம். பையன் உணர்ச்சி வசப்பட்டான். பாரதிய கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு அனுப்ப போறது இல்லைங்களா, நீங்களும் கூட இருக்கலாமே, அத சொல்ல வந்தான். கூட வந்ததுக்கு செருப்புலயே அடிக்கணும். மூஞ்சி பாரு. அப்புறங்க
அப்புறம் என்ன தட்டை பாத்தீங்களாங்களா? மாத்திக்கலாம் மாத்திக்கலாம். ஆமா, பையன் பேர் என்ன? கிருஷ்ணன். அதான் இப்படி அலையறாரு. பேருக்கு ஏத்த மாதிரி கண்ணீர கலர் இல்ல? அப்ப நாங்க வரட்டுங்களா? டிஃபன் சாப்பிட்டு போலாமே. சாப்பிடலாமே. என்ன டிஃபன்? கொழாப்புட்டு. சாப்பிடுறீங்களா? வேண்டாம். 2க்கு பிறகு வேண்டவே வேண்டாம். என்னங்க கலாட்டா? ஒண்ணுல. ஒண்ணு. போ 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 போ. அப்படின்னா வரேங்க. சரி. அந்த விளக்கு மாற கொஞ்சம் எடுத்துருங்க. வரேன். பாத்துங்களா? போயிட்டு வரேன்.